ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்டோரி பார்க்கலாமா? என்ன ஸ்டோரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா ஒரு நாள் ஜனங்க எல்லாருக்கும் உட்காந்து போதிச்சு முடிச்சுட்டு எல்லாரும் போயிட்டாங்க. சீஷர்கள், அவரோட அசிஸ்டண்ட், அவங்க 12 மெம்பர்ஸ், அவங்க என்ன பண்ணாங்க, இந்த கரையிலேருந்து அந்த கரைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி அவங்கலாம் போயிட்டாங்க. அப்போது ஏசப்பா என்ன பண்ணாரு, தனியாக இருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மலை மேலே ஏறி ஜபம் பண்ணுறதுக்காக போனார். அங்கே அவர் ஜபம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, இருட்டாயிடுச்சு. அப்போது சீஷர்கள் போயிட்டு இருந்தனால கப்பல் கடல்ல இருந்துச்சு. அப்போது அங்கே நிறைய காற்று புயல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதனால அவங்க பயந்தாங்க. அப்போது ஏசப்பா அந்த கடல் மேலே நடந்து போனாரு. அப்போ போகும்போது சீஷர்கள் எல்லாரும் பயந்து நடுங்க ஆரம்பிச்சிட்டாங்க. யார் இது கடல் மேலாம் நடக்கிறாரு அப்படின்ட்டு. உடனே ஏசப்பா, பயப்படாதீங்க, நான் தான் அப்படின்னு சொன்னார். உடனே அதில் ஒரு சீஷர் இருந்தார். அவர் சீமோன் பேதுரு. அவர் என்ன பண்ணார், நீங்கள் தான் அப்படின்னா நான் நடக்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்தார். ஏசப்பா உடனே வா அப்படின்னு சொன்னார். வரும்போது அவன் கடலையும் காற்றையும் பார்த்து பயந்ததுனால கீழே விழுந்துட்டான். உடனே ஏசப்பா கையை பிடிச்சி, அற்ப விசுவாசியே ஏன் பயப்படுற அப்படின்னு சொல்லி கூப்பிட்டாரு. இப்போது இதுக்கு ரிலேட்டடாக ஒரு பைபிள்லேருந்து வேர்ஸ் பார்க்கலாமா? மத்தேயு 14:27, திடன் கொள்ளுங்கள், நான் தான், பயப்படாதிருங்கள் என்றார். இப்போ ஏசப்பா நமக்காகவே 365 தடவை பயப்படாதேன்னு வசனம் சொல்லியிருக்காரு. இனிமேட்டாச்சும் நம்ம பயப்படாம தைரியமா இருப்போமா? நம்ம பயப்படும் போது ஒவ்வொரு தடவையும் ஏசப்பாவை கூப்பிடலாமா? காட் பிளெஸ் யூ.